அருமையான அமைச்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. என்னுடைய சகோதரி கமலி அவர்கள் ரொம்ப தன்மையான ஒரு அமைச்சர், எல்லார்கிட்டையும் எளிமையாக பழகக்கூடிய ஒரு அமைச்சர். உண்மையிலேயே அவங்க கஷ்டம் எனக்கு தெரியும். ஒரு கை குழந்தையை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களும் சுற்றி திரிந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு அவங்கள பார்க்கும்போது தான் என்னுடைய மனைவி எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு ஒரு 8 மாசம் குழந்தை இருக்கு. நான் அதை விட்டுட்டு என் மனைவி கிட்ட விட்டுட்டு தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். என் மனைவி குழந்தைய பாத்துக்கிறாங்க அப்படின்றதுனால நான் தைரியமா தமிழ்நாடு முழுக்க எல்லா கோயில்களுக்கும் ஆய்வு போறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்க குழந்தையும் பார்த்துக்கிட்டு அந்த குழந்தையும் தூக்கிக்கிட்டு பல இடங்களை சுத்திக்கிட்டு இன்றைக்கும் அரசிற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த பொறுப்பை செம்மையாக செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சுற்றி சுழன்று வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய கரத்தை வலு சேர்ப்பதற்கு, அரசாங்கத்தினுடைய கரத்தை வலு சேர்ப்பதற்கு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் கரத்தை வலு சேர்ப்பதற்கு உங்கள் அனைவருடைய ஒற்றுமையும் உங்கள் அனைவருடைய பணியும் நிச்சயமாக கால்நடை பராமரிப்பு துறைக்கு தேவைப்படும். அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. வரும்போதே சொன்னாங்க, 100 ஆண்டு காலம் கடந்த ஒரு சங்கத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம், இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு சங்கத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இன்றைக்கு நாம் இந்த சங்கத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை காமிச்சிருக்கிறோம். கால்நடை பராமரிப்பிற்காக கால்நடை மருத்துவர்கள் கொண்ட சங்கம், 100 ஆண்டு கால சங்கம் இன்றைக்கு தமிழகத்துல உயிர்ப்புடன் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம காமிச்சிருக்கிறோம். அப்ப எல்லா வகையிலும் நாம் முன்னுதாரணமாக இருந்துகிட்டு இருக்கோம்.